ஓம் ஸ்ரீ குருப்யோ நமக. ஹிமகுந்த மிருணாலாபம் தைத்யானாம் பரமம் குரும் சர்வசாஸ்திர பிரபக்தாரம் பார்கவம் பிரணமாம்யகம். மார்ஸ் மீடியா நேயர்கள் எல்லாருக்கும் ஜோதிட குருஜியின் இனிய வணக்கங்கள், வாழ்த்துக்கள், ஆசீர்வாதங்கள். இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சுக்கிர பகவானின் அற்புதமான ஒரு பயிற்சி. சுக்கிர பகவான் அப்படின்னாலே சந்தோஷம்தான். இந்த உலகத்தில், அதாவது இந்த பூலோகத்தில் இருக்கிற அத்தனை ஜீவராசிகளுக்கும் ஒரு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடியவர் சுக்கிர பகவான் மட்டும்தான். மற்ற கிரகங்கள்லாம் ஒவ்வொரு விஷயத்தில் ஒவ்வொன்று கொடுக்கும். இப்போ புதன் வந்து அறிவை கொடுப்பார், ஆனால் சந்தோஷம் அப்படிங்கும்போது பார்த்தீங்கன்னா சுக்கிர பகவான் மட்டும்தான். ஏன்னா அசுரகுருன்னு நம்ம சொல்கிறோம், ஆனால் இந்த அசுரகுரு அத்தனை ஜீவராசிகளுக்கும் ஒரு இன்பத்தை, சந்தோஷத்தை, ஒரு திருப்தியை கொடுக்கக்கூடியவர் அவர் தான். எல்லா விஷயத்துலையும், ஆன்மீகத்தில் இருந்தாலும் சரி, ஆன்மீகத்தில் திருப்தி வேணும். திருப்தி இல்லைன்னா ஒன்றுமே கிடையாது. அந்த வகையில் இந்த சுக்கிர பகவான் இப்போது கன்னிராசியில் நீச்சம் அடைஞ்சு சஞ்சாரம் பண்ணின்னு இருக்கார். கன்னிராசியில் ஏன் நீச்சம் அப்படின்னா, ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன், கன்னிராசியில் புத பகவான் உச்சம், ஆட்சி, மூலத்திரிகோணம். அறிவு நிறையா இருக்கிற இடத்துல சந்தோஷம் அப்படிங்கும்போது உழைப்பு தான் அங்கே அதிகமாக இருக்கும். சந்தோஷம் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். ஏன்னா உழைப்பு, இப்போ ஒன்றும் இல்லை, ஆஃபீஸுக்கு போகிறோம், உட்காந்து ஒர்க் பண்ணிட்டுருக்கோம், சிஸ்டத்துலேயும் சரி எங்கே இருந்தாலும் சரி ஒர்க் பண்ணிட்டுருக்கோம். ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா சந்தோஷங்கிறதெல்லாம் வந்து ஒரு நிமிஷம், அவ்வளோதான். ஒரு ரிலாக்ஸேஷன் அப்படிங்கிற ஒரு நேரத்தில் ஏதோ நம்ம ஒரு மொபைலை பார்த்துட்டுருப்போம், இல்லை சிஸ்டத்தில் எதையாவது ஒன்று பார்த்துட்டுருப்போம், அதான். ஆனால் அதே பார்த்திங்கன்னா அலுவலகம் முடிந்து வீட்டுக்கு வந்தோடனே சந்தோஷமாக இருக்கும். ஒரு சில இதுக்கு போகிறது, சினிமாவுக்கு போகிறது, பீச்சுக்கு போகிறது, ஏன் கோவிலுக்கு போனால் கூட சந்தோஷம்தான். ஆக இந்த சந்தோஷங்கும்போது சுக்கிர பகவான் தான் கொடுப்பார். ஆக அந்த இடத்துல அறிவு அதிகமாகிறதுனால சுக்கிர பகவானோட இது கம்மியாகிடுறது நீச்சம். இந்த துலாம் ராசிக்கு வரும்போது அவர் ஆட்சி அமைச்சிடுறார். ஏன்னா உச்சம்ங்கிறது வந்து பார்த்திங்கன்னா மீனத்தில் இந்த சுக்கிர பகவான். ஏன்னா எப்போவுமே கன்னியில் நீச்சம் அப்படின்னாலே மீனத்தில் உச்சம். எல்லா கிரகங்களுக்கும் அப்படி தான். எந்தெந்த இடத்துல நீச்சம் ஆறாரோ அதுக்கு ஆப்போசிட்டில் அப்படியே 7ஆம் இடத்துல உச்சம் அடைவாங்க. அந்த வகையில் இந்த சுக்கிர பகவான் 19/9/2024 முதல் 14/10/2024 வரைக்கும் 26 நாட்கள் சுக்கிர பகவான் துலாம் ராசியில் ஆட்சி அமைச்சு அற்புதமான ஒரு சஞ்சாரத்தை கொடுக்க போகிறார். ஏன்னா இப்போ ஒருத்தர் ஒன்றும் இல்லை, வாடகை வீட்டில் இருந்து நம்ம கொடுத்தனம் பண்ணுறது எப்படி, சொந்த வீட்டில் இருந்து கொடுத்தனம் பண்ணுறது எப்படி. சொந்த வீடு அப்படிங்கும்போதே ஆக்சுவலாக பார்த்தா எல்லாருமே பூலோகத்துக்கு குத்தகைக்கு தான் வந்திருக்கோம். எவ்வளோ வருஷம் குத்தகைன்னு நமக்கே தெரியாது. கரெக்டாக எவ்வளோ வருஷம் குத்தகைக்கு வந்திருக்கோன்னு யாருக்குமே தெரியாது. ஆனால் அதே இந்த இடத்துல இருக்கும்போது வீடு, ஒரு சொந்த வீடு அப்படிங்கும்போது நமக்கு ஒரு சந்தோஷம் இருக்கும். அந்த வகையில் இந்த சுக்கிர பகவான் துலாம் ராசியில் வந்து சூப்பராக ஆட்சி அமைச்சு அற்புதமான ஒரு பலாபலங்களை கொடுக்க போகிறார். 19/9/2024 முதல் 23/9/2024 வரைக்கும் செவ்வாயின் சித்திரை நட்சத்திரத்தில் அவர் சஞ்சாரம் பண்ண போகிறார். அடுத்தபடியாக 24/9/2024 முதல் 5/10/2024 வரைக்கும் ராகுவின் சுவாதி நட்சத்திரத்தில் சஞ்சாரம் பண்ண போகிறார். 6/10/2024 முதல் 14/10/2024 வரைக்கும் குரு பகவானின் விசாகம் நட்சத்திரத்தில் சஞ்சாரம் பண்ண போகிறார். இதுதான் அவரோட ட்ராவல் பாயிண்ட். ஏன்னா எப்போவுமே உங்களுக்கு தெரியும் 9 பாதங்கள், 3 நட்சத்திரங்கள் எப்போவுமே ஒரு ராசியில் இருக்கும். இந்த துலாம் ராசி அப்படிங்கும்போது பார்த்தீங்கன்னா சித்திரை 3, 4, அப்புறம் சுவாதி 4 பாதங்கள், அடுத்து விசாகம் 1, 2, 3 ஆகிய பாதங்கள் அடங்கியது துலாம் ராசி. ஆக 9 பாதத்தில் அவர் ட்ராவல் பண்ண போகிறார். செவ்வாயோட நட்சத்திரத்தில், ராகுவோட நட்சத்திர சாரம், அடுத்தது குருவோட நட்சத்திர சாரம். அந்த வகையில் 26 நாட்கள் துலாம் ராசியில் ஆட்சி அமைக்கும் சுக்கிர பகவான் ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன பலாபலன்களை கொடுக்க போகிறார் அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்துக்கிட்டு இருக்கிற அனைத்து இனிய நெஞ்சங்களுக்கும் எங்களது நன்றிகள், வாழ்த்துக்கள். அதே சமயம் இந்த பதிவு, ஒவ்வொரு பதிவும் நாங்கள் உங்களுக்கு போட்டிருக்கோம். இப்போ இனிமேல் ஸ்பெஷல் பதிவெல்லாம் நிறைய வரும் உங்களுக்கு. ஒவ்வொரு லக்னக்காரர்களுக்கும், ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும், அதேமாரி வணங்க வேண்டிய தெய்வம், என்ன பண்ணினா ஒவ்வொரு ராசிக்கும்
கடன் சுமை குறையும். ஏன்னா எல்லாருக்கும் கடன் இருக்குது. ஏன் இந்தியாவே கடனில் தான் இருக்குது, தமிழ்நாடு அதுக்கும் மேலே எல்லாம் கடனில் தான் இருக்குது. ஆக ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கடன் இருக்குது. அந்த கடன்கள் குறையிறதுக்கு ஒரு பதிவுகள்லாம் ஒவ்வொரு ராசிக்கும் நாங்கள் சொல்ல போகிறோம். அதெல்லாம் உங்களுக்கு பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டாக இருக்கும். அடுத்து இப்போவே உங்களுக்கு இந்த துலாம் ராசிக்கும் ரிஷப ராசிக்கும் ஒரு ஸ்பெஷல் பதிவு ஒன்று ரெடி பண்ணிட்டு இருக்கோம். அது இப்போ உங்களுக்கு வந்துடும். அதை பாருங்க. அற்புதமான ஒரு முன்னேற்றம் உங்களுக்கு வருதா இல்லையா பாருங்கள். கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லணும். இந்த ரிஷபராசிக்காரர்களும் துலாம் ராசிக்காரர்களும் நீங்கள் மற்ற ராசிக்காரர்கள் கேட்கலாம், எங்களுக்கெல்லாம் போட மாட்டிங்களான்னு. கண்டிப்பாக உண்டு எல்லாருக்கும். ஏன்னா இப்போ 12 ராசிக்காரர்களும் எங்களோட நேயர்கள் தான். அந்த அத்தனை நேயர்களும் நன்னா இருக்கணும் அப்படிங்கிற எண்ணங்கள் தான் எங்களுக்கு. நாங்கள் இதை பூஸ்டப் பண்ணி சொல்லலை. நீங்கள் எல்லாருமே நன்னா இருக்கணும், பிரச்சனைகள்லேருந்து வெளியில் வரணும், சந்தோஷமாக இருக்கணும். ஆக அதெல்லாம் நீங்கள் பார்க்கணும். பார்த்து எங்களுக்கு கமெண்ட்ஸில் சொல்லணும். உங்களோட வாழ்த்துக்களை எங்களுக்கு சொல்லணும் கண்டிப்பாக. ஏன்னா அதெல்லாம் உங்களுக்கு ஒரு பெரிய உத்வேகத்தை கொடுக்கும். நிறைய விஷயங்களும் உங்களுக்கு சொல்லுவோம். ஆக இந்த பதிவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு உபயோககரமாக இருக்கும். அடுத்தபடியாக இந்த சுக்கிர பகவான் துலாம் ராசியில் ஆட்சி அமைத்து ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன பலாபலன்களை கொடுக்க போகிறாருங்கிறத நம்ம இப்போ பார்ப்போம். இந்த பதிவை ஆரம்பிக்கலாமா? எனதருமை கும்பராசி நேயர்களே, இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அற்புதமான சுக்கிர பகவானின் பயிற்சி. உங்களுக்கு சுக்கிர பகவான் சுகாதிபதி, பாக்கியாதிபதி. சுகத்தை அனுபவிக்கக்கூடிய ஒரு பாக்கியத்தை கொடுக்கக்கூடியவர் தான் இந்த சுக்கிர பகவான். உங்களுக்கு அற்புதம். அதனாலே இந்த கும்பராசி நேயர்கள் பார்த்திங்கன்னா எவ்வளோ பிரச்சனைகள். 7.5 சனீஸ்வர பகவான் 7.5 7.5 தாங்க. டென்ஷன் தான், குழப்பந்தான். அதுவும் ஜென்ம ராசியில் சனீஸ்வர பகவான் ராசிநாதன் உட்காந்துக்கிட்டு இப்போ வக்ரகதியில் இருக்கார். இன்னும் கொஞ்ச நாள் தான், நவம்பர் 4ஆம் தேதி மாறிடுறார். மாறினாலும் ஜென்மத்தில் உட்காந்துக்கிட்டு நங்குன்னு குத்திக்கிட்டு இருக்கார். கரெக்டாக டென்ஷனை கொடுத்துக்கிட்டு இருக்கார். ஆனாலும் சந்தோஷமாக இருக்கீங்க. கரெக்டாக. ஏன்? சுக்கிர பகவான் உங்களுக்கு சுகாதிபதி, பாக்கியாதிபதி. இது வரைக்கும் எங்கே இருந்தார்? அஷ்டம ராசியில் இருந்தார். அஷ்டம ராசியில் மறைவுனாலும் இந்த சுக்கிரன் ரொம்ப நல்லது. ஆனால் அவர் நீச்சம் கொஞ்சம் பிரச்சனைகளை கொடுத்தார். ஏன்னா நீச்சமடைந்து கேதுவுடன் இணைந்து குருவின் பார்வையை பெற்றாலும் உங்களுக்கு சில குழப்பத்தை கொடுத்தார். குடும்பத்தில், உத்தியோகத்தில், தொழில் வியாபாரத்தில் சில பேருக்கு வீண் வம்பு வழக்குகள், அவமானங்கள் இதெல்லாம் வந்தது. ஆனாலும் சில பேருக்கு ஒரு சுகங்கள் கிடச்சிருக்கு, சொத்துக்கள் வந்திருக்கு, வாகனம் வந்திருக்கு, எல்லாமே வந்திருக்கா. 2 வீலரை கொடுத்துட்டு 4 வீலர் வாங்கியிருக்கீங்க. சில பேர் என்னென்ன இந்த 2 வீலர் வேண்டாம், வேறு புதுசாக வாங்கலாம் அப்படிங்கிற ஒரு பாக்கியம் உங்களுக்கு கிடச்சிருக்கு. குடும்பத்தில் சந்தோஷம், உறவினர்கள் மூலமாக ஒரு சந்தோஷம் எல்லாமே வந்திருக்கு. பயணங்கள் இதெல்லாம் பரவாயில்லை. இப்போ எங்கே வரப்போகிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சுகாதிபதியும் பாக்கியாதிபதியுமான சுக்கிர பகவான் பாக்கியஸ்தானத்துக்கு வரப்போகிறார். பாக்கியாதிபதி பாக்கியஸ்தானத்துக்கு வரது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. ஆனால் அங்கே ஆட்சி அமைக்கிறார். அற்புதம். பாக்கியஸ்தானத்துக்கு வந்தாலே பெரிய விஷயம். அதுவும் ஆட்சி அமைக்கிறார். 26 நாட்களும்னா பின்ன என்னைய அடி தூள் கலப்புங்க. சந்தோஷம் சந்தோஷம், ஜாலியாக இருங்க. சில பேருக்கு தந்தையார் ஆதரவாக இருப்பார். தந்தை வழி உறவினர்கள் ஆதரவாக இருப்பாங்க. தந்தையாருக்காக நீங்கள் சில முக்கியமான வேலைகளெல்லாம் செய்வீங்க. அதனாலே தந்தையாரோட ஆசீர்வாதம் உங்களுக்கு அற்புதமாக கிடைக்கும். சில பேருக்கு எடுக்கிற காரியங்கள் அற்புதமாக இருக்கும். உத்தியோகத்தில் திறமை இப்படித்தான். சில பேருக்கு புதுசாக நல்ல வேலை கிடைக்கும். தொழில் வியாபாரம் அற்புதமாக நடைபெறும். புதுசாக தொழில் தொடங்குவீங்க. ஏன்னா பாக்கியத்தை அனுபவிக்கிறதுக்கு இந்த 26 நாட்கள் நம்ம அனுபவி ராஜா, அனுபவி, சந்தோஷமாக இருங்க, போங்க. சில பேருக்கு எடுக்கிற காரியங்கள் அற்புதமாக நிறைவேறும். விலை உயர்ந்த பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். பொழுதுபோக்கு அம்சங்களில் உங்களுக்கு நாட்டம் அதிகமாகும். 19/9/2024 முதல் 23/9/2024 வரைக்கும் 3-10 குடை அதிபதி செவ்வாய் பகவானின் சித்திரை நட்சத்திர காலில் இந்த சுக்கிர பகவான் டிராவல் பண்ணுறாரு. இந்த நேரத்தில் உங்களோட முயற்சிகள் பேசப்படும். முயற்சிகளின் மூலமாக ஜீவனம் விருத்தி அடையும். முயற்சிகளின் மூலமாக நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, முயற்சிகளின் மூலமாக உங்கள் ஜீவனம் விருத்தி அடையும். எடுக்கிற காரியங்கள் அற்புதமாக இருக்கும். தொழில் வியாபாரம் நல்லபடியாக இருக்கும். உத்தியோகத்தில் நல்ல ஸ்கெட்ச் போட்டு வேலை செய்வீங்க. அற்புதமான ஒரு முன்னேற்றம் உங்களை தேடி வரும். குடும்பத்துலேயும் சந்தோஷம் இருக்கும்.
24/9/2024 முதல் 5/10/2024 வரைக்கும் ராகுவின் சுவாதி நட்சத்திர காலில் இந்த சுக்கிர பகவான் டிராவல் பண்ணுறார். பிரம்மாண்டமான வெற்றி உங்களை தேடி வரப்போகிறது. பிரம்மாண்டமான வெற்றி எப்படி கிடைக்கும்? உட்காந்துக்கிட்டே இருந்தால் கிடைக்குமா? காலாகட்டிக்கிட்டே இருந்தால் கிடைக்குமா? கிடைக்காது. சொல்லுங்கள், கிடைக்காது. அதேமாரி கன்னத்தில் கை வச்சுக்கிட்டு ஒரு மொபைல் பார்த்துக்கிட்டே இருந்தால் கிடைக்குமா? கிடைக்காது. உழைக்கணும், முயற்சி எடுக்கணும். முயற்சி எடுத்தால் வெற்றி. சரியா? இந்த இடத்துல ராகு உங்களுக்கு பிரம்மாண்டமான ஒரு வெற்றியை கொடுக்கறதுக்காகவே வரார். அதை பிடிச்சிக்கோங்க. ராகுவோட இடத்துல இந்த சுக்கிர பகவான் வரார். பிரம்மாண்டமான ஒரு வெற்றி கண்டிப்பாக உங்களை தேடி வரப்போகுது. உத்தியோகத்தில், தொழில், வியாபாரத்தில் சிறப்பான ஒரு சூழ்நிலை கண்டிப்பாக அமையும். நல்லபடியான ஒரு எடுக்கிற காரியங்கள்லாம் இப்போ அற்புதமாக நிறைவேறும். குடும்பத்துக்கு பெருசாக எதானு யோசிப்பீங்க. அதேமாதிரி வீடு, மனை, வாகனம் இதெல்லாம் வாங்கக்கூடிய ஒரு யோகமும் இப்போ உங்களுக்கு திறம்பட அமையும். 6/10/2024 முதல் 14/10/2024 வரைக்கும் 2-11 கூடிய அதிபதி குரு பகவானின் விசாகம் நட்சத்திர காலில் இந்த சுக்கிர பகவான் டிராவல் பண்ணுறார். வருமானம் தாராளமாக வரும். தந்தையார் பரிபூர்ணமாக உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவார். அதேமாரி தொழில் வியாபாரத்தில் லாபம் கண்டிப்பாக கிடைக்கும். உத்தியோகத்தில் நீங்கள் கேட்ட உதவிகள் இப்போ கிடைக்கும். என்ன உதவி? ஒரு அட்வான்ஸ், அது இது. கண்டிப்பாக தீபாவளி வருது, அதெல்லாம் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக கிடைக்கும். கடன் சுமை குறையும். கண்டிப்பாக இந்த கொடுத்த வாக்குறுதிகளை காப்பாற்றுவீங்க. குடும்பத்துக்கு தேவையான சில வேலைகளெல்லாம் செய்வீங்க. அற்புதமான ஒரு முன்னேற்றம் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். பரிகாரணமாக மகாலட்சுமி தாயாருக்கு நெய் தீபம் போடுங்க. பெருமாள் கோயிலுக்கு போயிட்டு வெள்ளிக்கிழமை மகாலட்சுமி தாயாருக்கு துளசி மாலை போட்டு பெருமாளை வழிபாடு பண்ணுங்க. பெருமாள் இருந்தால் தான் மகாலட்சுமி. பெருமாளுக்கு துளசி மாலை போடுங்க, மகாலட்சுமிக்கும் துளசி மாலை போடுங்க, நெய் தீபம் ஏற்றுங்க. அற்புதமான முன்னேற்றம் உங்களை தேடி வரும். ஆக இந்த சின்ன பரிகாரம் பண்ணிங்கனாலே சுகாதிபதியும் பாக்கியாதிபதியுமான சுக்கிர பகவான் பாக்கியஸ்தானத்தில் அமர்ந்து 26 நாட்களும் ஆட்சி அமைத்து அற்புதமான ஒரு முன்னேற்றத்தை உங்களுக்கு கண்டிப்பாக கொடுப்பார் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மீண்டும் ஒரு அருமையான பதிவில் நான் உங்களை மனமகிழ்ச்சியோடு சந்திக்கிறேன். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.